ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என்கிட்ட நக்கலா கேள்வி கேட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களா? என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பேச்சு பேசுனேன், பார்த்தல எங்க அண்ணன் எப்படி களத்துக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்ல இருப்பீங்க. சோ அது தெரிஞ்சுதான் உடனடியா ஸ்பாட்ல பார்த்த உடனே இப்பதான் நான் பார்த்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சோ பார்த்த உடனே உங்கள்கிட்ட இந்த வீடியோ மேக் பண்றேன் அவசர அவசரமா. நாளைக்கு வீடியோ போல நினைச்சேன், ஆனா நிறைய பேரு நான் பேசி வீடியோ போட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளே தளபதி லைவ்ல வந்துட்டாரு. யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க அவர் வருவாருன்ட்டு. சோ அதனால உங்களுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கோ அதை விட்ட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வேற லெவலுங்க. தளபதி தளபதி தாங்க. சோ அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதாவது இந்த மாதிரி நாம நினைக்கிற விஷயத்த பண்றதுனால தான் அவர் வந்து தொடர்ந்து அவருக்காக சப்போர்ட் பண்ணி வீடியோ போடணும் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருக்கு. சோ ரொம்ப ஒரு சந்தோஷம். அதாவது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஏங்க ஆளுகின்ற ஆண்ட கட்சி தலைவர்லாம் போன்ல தான் வந்தாங்க. மன்னன் மாதிரி தளபதி விஜய் அவர் தான் நேர்ல வந்த மக்கள் தலைவர். மக்களுக்கு ஒரு பிரச்சனை மக்கள் தளபதி வருவாரியா அப்படின்னு காட்டிட்டாரு. இது ஒண்ணு போதுவியா போதுவியா இதை வச்சு நம்ம பாத்துக்கலாம். அதாவது எது எதுக்கு வரணுமோ அதுக்கு வந்தா போதும். மத்தவங்க தளபதி வரணும் அவசியமே இல்ல, அவங்க கட்சி தொண்டர்களே பாத்துருவாங்க. சோ இது எல்லாருக்குமே ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இன்னைக்கு இருந்திருக்கும். அதாவது தளபதி விஜய் அவர்கள் களத்துக்கு வர மாட்டேங்காரு, நேர்ல வர மாட்டேங்காரு, ட்விட் வந்து லேட்டா போடுறாரு அப்படின்ட்டு நானே இன்னைக்கு வந்து பேசியிருந்தேன், நேத்து பேசியிருந்தேன். அதாவது இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணணும், அரசியல் இப்படி போனா மக்கள் சோர்வடைஞ்சிருவாங்க, சளிப்படைஞ்சிருவாங்க. ஏன்னா பொதுமக்கள் நிறைய அவர்கிட்ட எதிர்பார்க்காங்க. அதாவது அவர் வந்து களத்துக்கு வந்து நிக்கணும் அப்படிங்கறத எதிர்பார்க்க, மத்தபடி எதுவுமே அவர்கிட்ட கேட்கல. அவர் களத்துக்கு வரணும், மக்களுக்காக வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்னு தான் எல்லா மக்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தளபதி விஜய் கொண்டாடங்க லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான மக்கள் காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத என்னுடைய எண்ணமே. சோ அதை இன்னைக்கு பூர்த்தி பண்ற மாதிரி மக்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு வந்தார்ல, வேற மாதிரியா நின்னுட்டாரியா மனுஷன். இனிமேல் எவாதான் தூக்கி போட்டு மிதிக்கலாம். சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பூஸ்ட் எழுப்பி நிக்குதுங்க. எனக்கு பார்த்த உடனே இதை ஷேர் பண்ணணும் உங்ககிட்ட. ஏன்னா எல்லாருமே இந்த நான் போட்ட பதிவை எத்தனை பேர் பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல. சோ நான் பதிவு போட்டு கொஞ்ச நேரத்தை தளபதி லைவ் வந்துட்டாரு. சோ நான் பார்க்கவே இல்லை. இன்னொரு நண்பர் நம்மளுடைய நரேஷ் அப்படிங்கிற நண்பர் தான் பாத்தீங்கன்னா அண்ணா வந்துட்டாருன்னா பாருங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. சோ அதை பார்த்த உடனே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு ஹேப்பி. என்னடா இது, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அதை பத்தி டாபிக் பண்ணிருந்தோம். தளபதி விஜய் அவர்கள் நேர்ல வரணும், இந்த விஷயத்துக்கு வரணும் எப்படி, இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து அரசியல் பண்ணணும்ல. திமுக கிடைக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பண்ணாங்க. எல்லா கட்சிகளும் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது தளபதி விஜய் அவர்கள் மக்களுக்கான ஒரு அரசியல் பண்ணக்கூடிய மக்கள் தலைவரா ஒரு கட்சியை உருவெடுத்து வரும்போது, கட்சியை ஏற்படுத்தி வரும்போது, சோ இந்த மாதிரி விஷயத்துக்கு முதல்ல வந்து நிக்கணும்ல அப்படின்னு நம்ம யோசிச்சோம். அதை நம்ம நினைச்ச மாதிரியே சோ நாம வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் தேதி அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் எழுப்பியிருந்தோம். ஆனா தளபதி விஜய் நாம நினைச்சது விட ஒருபடி மேல போய் நேரடியா பாதிக்கப்பட்ட அந்த நபருடைய வீட்டுக்கே போய் இன்னைக்கு ஆதரவு சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமான 100 விஷயத்தையும் பார்க்கணும். அதாவது மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உதவி பண்றா காசோல வழங்குவாங்க. அந்த காசோல போய் அவங்க வந்து பணம் மாத்திரக்கு எவ்வளவு கஷ்டப்படணும். ஏழை குடும்பத்தில் உள்ள மக்களை கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு 2 லட்சம் ரூபாய்க்கான அந்த பணத்தை பணமா காசுலயே கொடுக்காம பணமா குடிச்சிருக்காரு. அதுலயே தெரிஞ்சிருக்கும் அவர் எப்படிப்பட்ட மனுஷன். அவர் இப்ப மட்டும் இல்லங்க, இதுக்கு முன்னாடியே அவர் காலங்காலமா இப்படிதான் எதையுமே சைலண்டா போய் முடிப்பாரு. அதாவது அனிதாங்கிற மாணவி இறந்து போச்சுல, அப்ப அவங்களுடைய வீட்டுக்கு நேரடியா போய் இதே மாதிரி ஆறுதல் கூறினவர். அதே மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு ஸ்டெர்லைட் பிரச்சனைல 13 பேர் இருந்தாங்கல்ல, அப்பவும் இப்படிதான் இரவோடு இரவாக யாருக்குமே சொல்லாம அந்த 13 பேருடைய குடும்பத்துக்கும் போயிட்டு அவங்களுக்கு நிவாரணம் வழங்கி ஆறுதல் சொல்லிட்டு வந்தாரு. சோ எல்லா பிரச்சனையும் இப்படிதாங்க, நேரடியா களத்துக்கே போறவர், யார்ட்டுமே சொல்ல மாட்டாங்க, பப்ளிசிட்டி விரும்ப மாட்டாரு, சைலண்டா போவாரு. உங்களுக்கு தெரியுமா ஜல்லிக்கட்டு பிரச்சனை, அதுலயே மக்களோட மக்களா முகத்துல கரிச்சு கட்டிட்டு போய் நின்னவர். சோ இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். சோ அதனாலதான் நம்ம அவருக்கு தொடர்ந்து ஆதரவு பண்ணிட்டு இருக்கோம். அந்த சமயத்துலதான் அப்பவே அப்படி இருந்தவரு இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இப்படி ஒரு மாபெரும் அரசியல் தலைவரை உருவெடுக்கும் போது இந்த பிரச்சனையை எடுத்து பயங்கரமா ஒரு அரசியல் பண்ணணும்ல. அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சாச்சு, அப்புறம் அரசியல் பண்ணி தானே ஆகணும். சோ அதனால நம்ம வெயிட் பண்ணி, அதாவது வரமாட்டாரா நம்ம வந்து கேட்டே இருந்தோம். ஏன்னா நிறைய தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மக்கள் அதை வந்து விரும்பிட்டே இருந்தாங்க, எப்ப வருவாரு அப்படின்னு ஏக்கத்தோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டே இருந்தாங்க. அந்த ஆதங்கத்தோட வெளிப்பாடாதான் நான் வந்து கேட்டே இருந்தேன். சோ இதுக்காக வரணும்ல, இது கூட வரலன்னா எப்படி அப்படிங்கறத என்னுடைய வீடியோ மூலம் வெளிப்படுத்திருந்தேன். அதுக்கு அந்த வீடியோ வெளியிட்டு 2-3 மணி நேரத்திலே தளபதி விஜய் நேரடியா ஸ்பாட்டுக்கே போயிட்டாரு. இப்ப எல்லா தோழர்களும் நம்முடைய கமெண்ட் வந்து அண்ணா பாத்தீங்களா வந்துட்டாருன்னு சொல்லி நம்மளுக்கு கமெண்ட் போட்டே இருக்காங்க. சோ அதை படிச்சு பார்க்க முடியல, அந்த அளவுக்கு கமெண்ட் வந்துகிட்டே இருக்கு. சோ எல்லாருக்குமே தேங்க்ஸ். தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு ராயல் சல்யூட். சோ இது ஒண்ணு போதும். 2024 தளபதி விஜய் அவர்கள் தான் மாஸ் தான், வேற லெவல். சரியா? சோ இப்ப தளபதி விஜய் வந்தவன ரொம்ப சந்தோஷத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நாம எல்லாருக்குமே பயிர் கொடுக்கணும் அவசியமே இல்ல, இந்த பார்த்துட்டு அவன் செத்து போயிருவான். அதாவது நாக்க பிடிக்கிட்டு சாப்பிட அப்படிதான் கேட்க தோணுது. ஏன்னா நிறைய பேர் என்னென்ன விமர்சனம் பண்ணாங்க கேட்டீங்கன்னா, அதாவது நாம தளபதி விஜய் வரணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம எல்லாரும் தொடர்ந்து தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கோம். சோ அதனால இந்த இடத்துல வந்தா நல்லா இருக்குமே, இன்னும் அரசியல் வந்து இம்பாக்ட் அதிகமாகும், தளபதி விஜய்க்கு மாஸ் கொடுமே, மக்கள் செல்வா கொடுமே, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஏன் தளபதி விஜய் மிஸ் பண்றாரு அப்படிங்கிற ஆதங்கத்துல பதிவு போட்டோம். ஆனா இங்க இருக்க மத்தவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா
வைத்தறிச்சல்ல தளபதி விஜய் அவர்களுடைய அந்த அரசியல கெடுக்கிற விதமா ஒரு நெகட்டிவ் இமேஜ் கொடுக்குற மாதிரி, ஆமா ஆமா இவரு என்ன பனையூர் பண்ணையாரா, என்னப்பா இது கூட வரமாட்டாரா, இதுவே அங்க இருந்தா விடுவாரா, ஏன் 2 நாளா போதையில இருந்தாரா, ட்விட்டு வந்து 2 நாள் கழிச்சு போட்டதுக்கு அப்படி ஒவ்வொருத்தரும் பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருந்தானுங்க. அவனுக்குலாம் செருப்ப சாணியில முக்கி அடிச்ச மாதிரி வேற லெவல்ல தரமான ஒரு சம்பவத்தை கொடுத்திருந்தாரு தளபதி. சோ இதான் பார்க்கும்போது, ஏய் தளபதி சொல்றவர்களடா செயல் செயல் செயல். அதாவது அவருடைய பேச்சு மட்டும் தான் சைலண்டா இருக்கும். அடி ஒவ்வொன்று சும்மா இடி மாதிரி இருக்கிற திருப்பச்சி பட்டில சொல்லுவார்ல, அதே மாதிரி அவருடைய செயல் இன்னைக்கு தரமான செயல், தரமான சம்பவம். நிறைய பேர்களுக்கு இப்ப இதை பார்த்த உடனே அப்படியே அள்ளி விட்டுருக்கோம். ஏன்னா இது நாமளும் போயிருக்கலாமோ, நாமளும் போயிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டோமோ. ஏன்னா அங்க ஸ்டாலின் அவர்கள் சாரிமா சாரிமாங்காரு. ஒரு ஆட்சி ஆண்டுட்டு இருக்கவரு இது ஏதோ முதல் தடவை நடந்த மாதிரி சாரின்னு சொல்றாரு. சாரின்னு சொல்லிட்டு உடனே கொண்டு தான் மூடி மறைக்கிறதுக்கு உடனே அவங்க தம்பிக்கு கவர்மெண்ட் வேலையா, இலவச மனை பட்டாவா, சோ இப்படி நடக்குறாங்க. இன்னொருத்தர் இதுக்கு முன்னாடி ஆண்ட எடப்பாடி பழனிசாமி போன்ல நான் உங்களுக்காண்டி போன்ல சொல்ற ஒரு மக்கள் தலைவர் கிடையாது, நேர்ல போய் மக்களுக்காக நிக்கிறதா மக்கள் தலைவர். நான் காட்டினார்ல யாருங்கிறத காட்டினார்ல தளபதி. சோ எனக்கு அவ்வளவுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆகணுங்கிறக்காண்டி இப்ப உடனடியாக இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இதை பார்க்கும் போதே உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குங்கிறத நீங்க கமெண்ட்ல திருப்பி உடனே ரிப்ளை பண்ணுங்க, ஓகேவா? சோ ஏன்னா மக்கள் இவர்கிட்ட எதிர்பார்த்தது இதைதாங்க, வேற எதுவுமே அவங்க எதிர்பார்க்கல. இப்படி அவர் மக்கள் பிரச்சனையா களத்துல அவர் நேரடியா வரணும், அவரை நாங்க கொண்டாடி அவரை தூக்கி நாங்க சிம்மாசனத்துல உட்கார வைக்கும் அப்படிங்கிற மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் வெயிட்டிங்ல இருக்காங்க, ரெடியா இருக்காங்க தளபதி விஜயாவை கொண்டாடுறதுக்கு. அவருடைய நல்ல மனசை இன்னைக்கு எல்லாருமே பார்த்திருப்பாங்க. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரத்துக்கு எப்ப வரணுமோ, ஏன்னா இங்க உள்ள கதற குரூப் எல்லாம் இருக்காங்கல்ல, சோ அவங்களுக்கு எல்லாம் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் அரசியல் பண்றதுக்கு அவர் ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வரணும்? இது அவருக்கான அரசியல். அவர் எப்ப நினைக்கிறாரோ என்ன நினைக்கிறாரோ அதை அப்ப பண்ணுவாரு. நான் பண்ணிட்டார்ல, ஏன் வெரி ஹாப்பிங்க. அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு, ஏன்னா நாம இப்பதான் அவர் வரணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி கஷ்டப்பட்டு நம்ம போடும் போது, நாம நினைச்ச மாதிரியே அவர் வந்து இப்ப களத்துல நேரடியாக இப்ப நிக்கும் போது அதை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆகணும், அதுக்காக தான் உடனடியாக இந்த வீடியோ போய் மேக் பண்ணி போட்டு இருக்கேன். சோ இது போதும் தளபதி. இனிமே எல்லாத்தையும் பசங்க பாத்துக்குவாங்க. நீங்க நேர்ல வந்துட்டீங்களே, களத்துக்கு வந்துட்டீங்களே, இனிமே இந்த வாய்கள்லாம் இருக்குல்ல, பரந்தூருக்கு மட்டும்தான் வந்தாரு, அதுக்கப்புறம் வேற எங்கேயும் அவர் கால பதிச்சுது. அவர்தான் களத்துக்கே வரலையே, அவர்தான் டேக் ஆஃபே ஆகலையே. அவர் என்ன அரசியல் பண்றாரு, பார்ட் டைம் அரசியல் பண்றாரு, பனையூர் பண்ணையார். அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாரு. இந்த மாதிரி கதல துருப்புலாம் ஒட்டு மொத்தமா வந்து திருப்பி கொடுக்கலாம். ஏன்னா நமக்கு பூஸ்ட் ஏறிட்டல, தளபதி விஜய் நம்ம சொன்ன மாதிரி களத்துக்கு வந்துட்டார்ல, மக்கள் தலைவர் மக்களுக்காக களத்துல வந்து நின்னார்ல, அது ஒன்னே போதும். சோ தளபதிக்காக இன்னும் தொடர்ந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பதிலடி வேற மாதிரி இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். நாளையில இருந்து பாருங்க வேற லெவல செய்யலாம். சோ இது எத்தனை பேருக்கு ஹாப்பியா கொடுத்துச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. தளபதி விஜய் அவர்ல யாருமே இந்த நைட் இன்னைக்கு வருவாருங்கிறது யாருமே தெரிஞ்சுக்காது. எல்லாரும் எதிர்பார்த்த நேரத்துல தளபதி விஜய் இப்படி களத்துக்கு வந்ததை எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட்? சோ அப்படியே பூஸ்ட் பண்ண இருக்குல்ல, அந்த மூமெண்ட்டை நீங்க வந்து நம்ம கமெண்ட்ல தெரிவு பண்ணுங்க. சோ நான் வந்து எதிர்பார்த்து இருக்கேன் உங்களுடைய கமெண்ட் எல்லாம் பாக்குறதுக்கு. சோ